எதுவுமே இல்லாததுக்கு நம்மளால இன்னைக்கு எவ்வளோ முடியுமோ அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்பப்போ வர அமௌண்ட்டை நீங்கள் இதுக்கு டைவர்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஓவர் த பீரியட் உங்களுக்கு வெல்த் பில்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவங்க என்ன பண்ணணுன்றதை தாண்டி என்ன பண்ணக்கூடாதுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும். டக்குன்னு போயிட்டு இஎம்ஐயில் எந்த பொருளும் வாங்கக்கூடாது. கார்டை வாங்கினீங்கன்னா பீரோவில் வச்சுருங்க, ஜிபே ஆட் பண்ணாது. இப்போ நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி போலனாலும் சரி இந்த எக்ஸ்பென்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். எண்ட் ஆஃப் த டே அவங்க என்னோட சஜஷன் கேட்டு அவங்க மணியை இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஹாய் விஷால், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க இந்த ஃபினான்ஷியல் பிளானரா இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கீங்க. ஸோ உங்களோட இந்த ஜேர்னி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? நீங்க இதுல கோ த்ரூ பண்ண விஷயங்கள்லாம் என்ன? ஜிஎஸ்எம் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ். ஸோ அங்கே தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ லாஸ்ட்டு 25 இயர்ஸாக இந்த ஃபேர்ம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபேர்மை ஆரம்பித்தது எங்கள் அப்பா. ஸோ 25 இயர்ஸாக ஃபுல்லாக கிளைண்ட் பேஸ்ட் அப்ரோச்சில் தான் இந்த ஃபேர்ம் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் காலேஜ் முடித்தேன். காலேஜ் முடித்தோடனே அப்புறம் சிஎஃப்பி பண்ணேன், சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர். ஸோ எனக்கு அப்போவே ஐ வாஸ் கிளியர் தட் நம்ம இந்த பிஸ்னஸ்க்குள்ளே தான் நம்ம வரணும் அப்படின்ட்டு 2019 நான் ஜாயின் பண்ணேன். ஸோ லாஸ்ட்டு 6 இயர்ஸாக நான் இந்த ஃபேர்மில் ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். ஸோ எங்களோட மெயின் அப்ரோச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ப்ராடக்ட் ஓரியன்டாக இல்லாமல் ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் அவங்களோட உட்காந்து அவங்களோட கோல்ஸ் அனலைஸ் பண்ணி அவங்கள எவ்வளோ மாதம் எஸ்ஐபி போட்டால் கரெக்டாக இருக்கும், அவங்க எந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து போட்டு மாதம் வித்ட்ரா பண்ணிக்கலாம், இது எல்லாமே நாங்கள் பிளான் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் ஃபண்டை சஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் இயர் ஆன் இயர் நாங்கள் ரிவ்யூ கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் கோல்னு இருக்கும் இல்லையா, அந்த கோல் அவங்க அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நாங்கள் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் ஜிஎஸ்எம் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ் ஃபார் த லாஸ்ட் 25 இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இங்கே சோஷியல் மீடியாவில் ஃபினான்ஷியல் பிளானிங் இந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய அட்வைஸ் கொடுக்குறீங்க. ஸோ இதோட பர்பஸ் என்ன? நான் மெயினாக இந்த சோஷியல் மீடியா ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணம் என்ன, 2 ரீசன். முதல் ரீசன் என்னன்னா, இப்போது எங்களை மாதிரி இந்த ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் இவங்களுக்குலாம் மெயின் பேஸே ட்ரஸ்ட்டு தான். இப்போ எங்களோட எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் எங்களை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இன்னொருத்தருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ ரெஃபர் பண்ணும்போது அவங்களுக்கு என்னை பற்றின ஒரு ஐடியா இருக்கணும், எங்கள் பிஸ்னஸை பற்றின ஒரு ஐடியா இருக்கணும். ஸோ பிராண்ட் விசிபிலிட்டி இங்கே ரொம்ப முக்கியம். ஸோ சர்ச் பண்ணும்போது நான் அந்த இடத்துல நான் இருக்கணும். இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணும்போதோ, யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போதோ, லிங்க்டின்ல சர்ச் பண்ணும்போதோ என்னை பற்றி அவங்களுக்கு தெரியும். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அவங்க என்னோட சஜஷன் கேட்டு அவங்க மணியை இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அப்போ என்னை பற்றி அவங்களுக்கு இன்னும் நல்லா தெரியணும், என்னோட ஐடியாலஜி என்ன, நான் என்ன இன்டென்ஷனில் இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன், இது எல்லாமே அவங்களுக்கு புரியணும். இது நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா, இன்னொன்று எனக்கு ரொம்ப நாளாக தோணிட்டு இருந்தது, இந்த ஃபினான்ஸ் வேர்ல்டு இருக்கு இல்லையா, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ரொம்ப ஜார்கன்ஸ் ஓரியன்டாக இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன நினச்சேன்னா, இதையே நம்ம கொஞ்சம் சிம்பிள் பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நம்ம ஏன் சொல்லக்கூடாது, இந்த எஸ்ஐபி, எஸ்டபிள்யூபி, எஸ்டிபி இதெல்லாம் நார்மலான வார்த்தை தான் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷனை எனக்கு மக்கள் மத்தியில் வைக்கணுன்றது இன்டென்ஷனாக இருந்துச்சு. ஸோ இது 2மே மைண்டில் இருந்ததுனால சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், நம்மளும் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் குதிக்கலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட் என்டர்ட் இன்டு இட். ஓகே, எனக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பார்க்கும்போதே எல்லாருமே லாங் டேர்முக்கு தான் சொல்கிறாங்க. ஒரு 15 இயர்ஸ் சேவ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வீடு கட்டுங்க, இந்த மாதிரி சொல்கிறத விட எனக்கு ஒரு 1 இயரில் வரக்கூடிய எக்ஸ்பென்ஸ்க்கு ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டிங் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஓகே, ஏன்னா நான் என்னோட கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், நான் யாரை பார்த்தாலுமே நான் சொல்கிற முதல் விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு வெல்த் கிரியேஷனை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி ஃபண்டுன்றதை ஒன்று ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கங்க. ஆனால் இந்த எமர்ஜென்சின்றது நம்ம கண்ட்ரோல்லே இல்லாமல் வர ஒரு விஷயம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா லே ஆஃப்ஸே நிறைய நடக்குது. ஐடி கம்பெனிஸ் எங்கே பார்த்தாலுமே வேலை இல்லை, எல்லாமே ஒரு அன்சர்டைனான ஈவெண்ட்ஸ் ஏதாவது நடக்கும்போது நமக்கு அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் எதாவது வரும். உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் ஜென்ரலாக ஆகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட்டு, நீங்கள் கட்டுற இன்சூரன்ஸ் ப்ரீமியம், கிராசரிஸ், இபி பில், கேஸ் பில், பசங்களோட டியூஷன் ஃபீஸ், இதெல்லாம் ரொம்ப தேவையான செலவுகள். இப்போ நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி போலனாலும் சரி இந்த எக்ஸ்பென்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக. அப்போது அந்த மாதிரி க்ரூஷியலான எக்ஸ்பென்சஸை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுங்கள். அதில் இன்டூ ஒரு 6 மாதம், மினிமம் 6 மாதத்தோட எக்ஸ்பென்சஸை ஃபஸ்ட்டு சேர்த்துவீங்க. இப்போ உடனே அதை சேர்க்க முடியுமானா சேர்க்க முடியாது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறதுக்கு முன்னாடி லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, உங்களோட கோலில் போட போகிற எஸ்ஐபியில் 100% அதில் போடாமல் ஒரு 20%. இப்போ உங்களால் 20,000 எஸ்ஐபி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, மொத்த 20,000 ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடாமல் ஒரு 10,000 அதுக்கும் ஒரு 10,000 இதுக்கும் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு ஃபஸ்ட்டு முதல்ல உங்கள் எமர்ஜென்சிக்கு ஒரு ஃபண்டை பில்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லாங் டேர்ம் கோலுக்கு பில்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ உங்களோட ஷார்ட் டேர்ம் ஈவெண்ட்ஸ் ஏதாவது நடக்கும்போது அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ரெடியாக இருப்பீங்க.
இப்போ எமர்ஜென்சி ஃபண்ட் வந்துட்டு பில் பண்ண சொன்னீங்க. அதுக்கு எதுலலாம் நம்ம சேவ் பண்ணலாம்? லைக் அது எப்படி சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது? இப்போ அதுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். நார்மலாக எல்லாருக்குமே பேங்க் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ ஜென்ரலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த எமர்ஜென்சிக்குன்னு தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஓகே. ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், நார்மல் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். இப்போ நீங்கள் ஹெச்டிஎஃப்சியில் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஐசிஐசிலையோ இல்லை எனிதிங் சம் அதர் பேங்க்ஸ் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் மெயினாக என்ன பண்ணணும்னா அதை ஜிபேல ஆட் பண்ணக்கூடாது, அந்த கார்டை பர்சுக்குள்ளே வைக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. கார்டை வாங்கினீங்கன்னா பீரோவில் வச்சுருங்க, ஜிபே ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா அதோட பர்பஸே எனி எமர்ஜென்சி ஏதாவது ஆச்சுன்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு தான். இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் நீங்கள் என்ன பண்ணலாம்னா லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்னு ஒரு கேட்டகரி இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்லேயே. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட ஃபண்டை வந்து ஸ்டாக் மார்க்கெட்லலாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இதில் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை ஆட்டோமேட் பண்ணலாம். இது ஒரு பெரிய பெனிஃபிட். இப்போ நான் வந்து மாதம் எனக்கு வர 1 லட்ச ரூபா சம்பளத்தில் நான் வந்து ஒரு 10,000 ரூபாய் எமர்ஜென்சிக்காக சேர்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் எந்த லிக்விட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸில் போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா கம்பேர் டு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இதில் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வரும். ஓகே. சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இப்போ ஜென்ரலாக இப்போ RBI வேறு ரேட் கட் பண்ணதுனால 2.75 to 3% அந்த ரேஞ்சில் தான் வரும். ஆனால் லிக்விட் மியூச்சுவல் ஃபண்டில் என்ன வரும்னா ஒரு 5.5%, 6% அந்த மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரும். ஓகே. ஸோ நான் ஜென்ரலாக என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா 10,000 ரூபாய் இருக்கா, 10,000 ரூபாய் மொத்தமாக லிக்விட் மியூச்சுவல் ஃபண்டில் போடாமல் 3,000 ரூபாய் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் போடுங்க. ஏன்னா அது உடனே எடுக்கிற மாதிரி இருக்கும். லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னா நீங்கள் ரிடம்ஷன் இன்னைக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸாக இருந்தால் நெக்ஸ்ட் டே வரும், அப்படி இல்லைன்னா வீக்கெண்ட் முடிஞ்ச அப்புறம் ஒர்க்கிங் டேல வரும். என்ன கேட்டிங்கன்னா ரெண்டுத்துலயும் சேர்த்து பண்றது பெட்டர். இப்போ புதுசாக ஒரு வேலைக்கு போகிறாங்க, ஒரு ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணுறாங்க, அவங்களோட சேலரின்னு பார்த்தா ஒரு 25K தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அவங்க என்ன விஷயத்த ஃபர்ஸ்ட் பண்ணணும்? ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு கோல் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க என்ன பண்ணணுன்றதை தாண்டி என்ன பண்ணக்கூடாதுன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். டக்குன்னு போயிட்டு இஎம்ஐல எந்த பொருளும் வாங்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப குரூஷியலான பீரியட் அவங்களுக்கு. ஏன்னா சம்பாதிக்கிற காலத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன வேணும் வேணான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 3 வருஷம் ஆகும். எனக்கு இந்த விஷயம் பிடிக்கும் பிடிக்காது 2-3 எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்ணதான் நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஒரு சில தவறான முடிவுகள் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா அதை கத்துக்கிட்டு அதுல இருந்து மீண்டு வர மாதிரி இருக்கும். இப்போ என்னோட 25,000 ரூபாய் சம்பளம், நான் ஆசைப்பட்டு ஒரு ஐபோன் வாங்குறேன், அதுக்கு இஎம்ஐயே 15,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. அது அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு நான் கட்டணும் அப்படின்னா எனக்கு ஒரு வருஷம் கழிச்சு இந்த ஐபோன் எனக்கு தேவையில்லைன்னு ஃபீல் ஆகுதுன்னா அப்ப நான் வந்து எனக்கு வந்து அது ஈஸியா இருக்கணும். ஓகே, அந்த டெசிஷன்ல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம், இது எனக்கு தேவையில்லாத விஷயம்ன்றதை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற ரியலைசேஷன் நமக்கு எப்போ அது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா நம்ம பண்ண மிஸ்டேக்கான அந்த இம்பேக்ட் இருக்குல்ல அது கம்மியாக இருக்கணும். இப்போ 25,000 இவருக்கு 15,000 ரூபாய் இஎம்ஐ போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இவர் 5 வருஷம் கழிச்சு தான் இந்த ட்ராப்லேருந்தே வெளியே வர முடியும். ஃபஸ்ட்டு சம்பாதிக்கிறவங்க என்ன முதல்ல பண்ணக்கூடாதுன்னா 10%க்கு மேலே இஎம்ஐ வாங்கக்கூடாது அவங்களோட சேலரியிலேருந்து. நெக்ஸ்ட்டு முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா அவங்களுக்கு என்ன கோல்ஸ் இருக்குன்றதை அவங்க யோசிக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு அது மாறும். ஒரு சில பேருக்கு என்னன்னா எனக்கு வந்து வெக்கேஷன் போகிறது ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து யூரோப் ட்ரிப் போகணுன்றது ஆசை, அடுத்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு நான் யூரோப் ட்ரிப் போகணும் அப்படின்னா அப்போ இன்னைக்கு நம்ம யூரோப் ட்ரிப் ஒன்று போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுவிட்சர்லாண்டே இன்னைக்கு நான் போகணும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ செலவாகுது, அதை எடுத்துட்டு அதில் இன்ஃப்ளேஷனை ஃபேக்டர் பண்ணி 4 வருஷம் கழிச்சு அதுக்கு எவ்வளோ தேவைப்படும், அதுக்கு இன்னைக்கு நான் மாதம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ நான் 25,000 ரூபாய் நான் ஏர்ன் பண்ணுறேன், அதில் நான் வந்து ஒரு 5,000 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். எதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அடுத்த 5 வருஷம் கழிச்சு நான் கார் வாங்க போகிறேன், அதுக்கு டவுன் பேமெண்ட் நான் நிறையா கொடுக்கணும் என் சைட்லேருந்து, அதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஆசைன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கோலை மைண்டில் வச்சு ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்ணாமல் கிளாரிட்டியோட இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே. இப்போது நான் பார்த்த வரைக்கும் பழைய ஜென்ரேஷன் விட இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிற மைண்ட் செட் நல்லாவே இருக்குது. ஆனால் எல்லாருமே வந்துட்டு உடனே போகிறது நான் எஸ்ஐபியில் போட போகிறேன், ஸோ எனக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த எஸ்ஐபியை இன்னும் எந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சுக்கணும்? போஸ்ட் ஆஃபீஸில் மந்த்லி நம்ம கட்டுறதுக்கு பேர் ஆர்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மாசம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு பேர் எஸ்ஐபி. அவ்வளவுதான். அப்போ என்னன்னா எஸ்ஐபில போடுறேன் அப்படின்றது தப்பான வார்த்தை, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடுறேன்றது கரெக்டான வார்த்தை. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு வழி தான் எஸ்ஐபி. அவங்க வந்து ஏன் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறேன் மற்றதுல நான் போட மாட்டேன் அப்படின்னு யங்ஸ்டர் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு வந்து இந்தியன் மார்க்கெட்டை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய பேர் நம்ம நிறைய நியூஸ் பார்க்குறோம், இப்போ நிறைய அதை பற்றின சினிமாஸ் வந்துருச்சு, இப்போ கிரிக்கெட்லேயே மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி ஆட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கான அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. நான் ரிஸ்க் எடுக்கிறதுல என்ன தப்பு,
பரவாயில்ல லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணால் ரிஸ்க் கம்மின்றாங்களே, ஷார்ட் டேர்மில் தானே ரிஸ்க் அதிகம். நான் லாங் டேர்மில் போகிறேன், ஒரு 7 வருஷம் 8 வருஷம். ஏன் எங்கள் அப்பா ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டு வச்சாரு 15 வருஷம், அந்த மாதிரி நான் 15 வருஷம் இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணுறேன். எங்கள் அப்பா வெயிட் பண்ண அதே பீரியட் நானும் வெயிட் பண்ணுறேன். எனக்கு இதில் நிறைய ரிட்டர்ன் வரும்ன்ற புரிதல் இருக்குங்கிறதுனால நிறைய பேர் என்னென்னா ஓகே நம்ம கொஞ்சம் மாறுவோம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இந்தியாவில் நிறைய பேருக்கு வந்திருக்கு. இப்போ நான் ஒரு 10 இயர்ஸில் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், நான் எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும்? இப்போ நீங்கள் 10 வருஷம் கழிச்சு வீடு வாங்க போகிறீங்கன்னா மினிமம் வேல்யூ எவ்வளோ, இன்னைக்கு வாங்குறதா இருந்தால் எவ்வளோ கொடுத்து வாங்குவீங்க? ஓகே, இப்போ நான் ஒரு சென்னையில் ஒரு மெயினான ஏரியாவில் வாங்கினா மினிமம் எனக்கு வந்துட்டு ஒரு 70 lakhs தேவைப்படும். ஒரு அதே எனக்கு ஒரு தனி வீடா வேணும்னா ஒரு 1 crore தேவைப்படும். ஸோ ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு அதே மாதிரினா நான் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, நம்ம அது 1 crore எடுத்துப்போம். இப்போ ஜென்ரலாக நான் ஒரு 7% நான் இன்ஃப்ளேஷன் அசியூம் பண்ணேன், க்ரோத் அசியூம் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபா தேவைப்படும். ஓகே, இப்போ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம 13% ரிட்டர்ன் அசியூம் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் மந்த்லி ஒரு 83,000 ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி போட்டிங்கன்னா 10 வருஷத்தில் உங்களால் 2 கோடி ரூபா சேர்த்துட முடியும், நீங்களும் வீடு வாங்கிடலாம். ஓகே, ஆனால் 83,000ங்கிறது எல்லாராலையும் பாசிபிளான ஒன்று கிடையாது. ஈவன் 1 lakh சம்பாதிக்கிறவங்களுக்கு கூட முடியாது. ஸோ இப்போ ஒரு 40,000 50,000 தான் ஏர்ன் பண்ணுறாங்கன்னா அவங்கெல்லாம் எப்படி சேவ் பண்ணுவாங்க? ஓகே, இது வந்து ஜென்ரலாக இந்தியாவில் இருக்க நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ இருக்குது. ஏன்னா அவங்க கோல் பெருசாக இருக்கும் ஆனால் இன்கம் அந்த அளவுக்கு இருக்காது. அவங்களுக்கு ஜென்ரலாக நான் சொல்கிற சஜஷன் என்ன அப்படின்னா உங்களோட இன்கமில் 30% அந்த கோலுக்காக ஒதுக்கிடுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்களுக்கு 50,000 ரூபாய் சேலரி வருதுன்னா பரவாயில்ல, 15,000 ரூபாய் இந்த கோலுக்கு போடுங்க. இந்த கோலுக்காக ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி போடுங்க. வருஷம் உங்களுக்கு சேலரி ஹைக்குன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்பப்போ உங்களுக்கு போனஸ் கிடைக்கும், இல்லை யாராவது கிஃப்டாக ஏதாவது அமௌண்ட் கொடுப்பாங்க, இல்லை உங்கள் அப்பா இல்லை உங்கள் தாத்தா உங்கள் பேரில் ஏதாவது இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு அமௌண்ட் வர இதில் நீங்கள் கொஞ்சம் போட்டுகிட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் 10 வருஷம் கழித்து உங்களுக்கு 2 கோடி இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 1 crore இல்லை 1.15 crores அந்த மாதிரி ஏதோ ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எதுவுமே இல்லாததுக்கு நம்மளால் இன்றைக்கி எவ்வளோ முடியுமோ அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்பப்போ வர அமௌண்ட்டை நீங்கள் இதுக்கு டைவர்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஓவர் த பீரியட் உங்களுக்கு வெல்த் பில்ட் ஆகிடும். இப்போ வீடுங்கிறத தாண்டி இந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸில் நான் இப்போ பார்க்குற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபுல்லாமே நம்ம லோனுன்னு போகாமல் அதுக்கு எப்படிலாம் சேவ் பண்ணலாம்? ஓகே, நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா 2 விஷயம் ஒன்று நீங்கள் பிளான் பண்ணணும். ஒன்று அதுக்கான அமௌண்ட்டு, 2வது பிஸ்னஸ்ன்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு இன்கம் வராது. ஸோ அதுக்கு ஒரு பேக்கப், இது ரெண்டுமே நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ உங்களோட டென்யூரை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்றது இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஈக்விட்டி ஆர்பிட்ராஜ் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் யூனிவர்ஸ்லேயே இது கொஞ்சம் லோ ரிஸ்க்கான ஃபண்ட். ஸோ அதில் நீங்கள் போடலாம். ஏன்னா உங்களுக்கு கோல் ஷார்ட் டேர்மாக இருக்கிறதுனால த்ரூ தட் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பிஸ்னஸ்க்கு ஒரு அமௌண்ட் வேணும், 3 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா வேணும்னா 5 லட்ச ரூபாயை உங்களால் சேர்க்க முடிஞ்சால் ஓகே. பட் ஆனால் என்னால் ஒரு 2-2.5 லட்சம் தான் சேர்க்க முடியும் அப்படின்னா தட்ஸ் ஃபைன். 2 லட்ச ரூபா வரைக்கும் சேருங்க. மிச்சம் 2 லட்ச ரூபா த்ரூ பிஸ்னஸ் லோனோ இல்லை பேங்க்கில் போய் எடுக்காமல் அப்பா அம்மாட்ட வாங்குறது இல்லை ரிலேட்டிவ்ஸ்கிட்ட வாங்குறது அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஆனால் இந்த 2வது விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப முக்கியமாக கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோடனே உங்களுக்கு இன்கம் வராது. ஸோ மினிமம் உங்களோட ஒரு 6 மாதத்தோட முக்கியமான செலவுகளை ஃபஸ்ட்டு அக்யூமுலேட் பண்ண பாருங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து அதை தான் நம்ம எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லுவோம். பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதும் நம்ம அதை பற்றி யோசிக்கணும். எது வந்து பெஸ்ட்டான அசட் கிளாஸோ பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டோ அதை பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலே பெட்டர். ஓகே.